ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் யாருக்கு எந்த ஜாதகருக்கு அதிகமான சொத்து, நிறைய வீடு ஒரு வீடு 2 வீடு 4 வீடு 10 வீடு, அந்த 10 வீட்டு வாடகையை வச்சு ஒரு பிரமாதமாக வாழ்க்கை நடத்துவார். அப்படி நிறைய வீடுகள் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு எது அப்படின்னா, நீங்கள் மேஷம் முதல் மீன வரைக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற்று, லக்னாதிபதிக்கு அடுத்தால பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்க வேண்டும். பூமி நமக்கு நிறைய பூமி தரணும். செவ்வாய் அதிகாரத்தை தரக்கூடிய கிரகம்தான். இருந்தாலும் பூமி யோகம், பூமி வேணும், நிறைய வீடு வேணும் அப்படின்னா அந்த வீடு நமக்கு நிரந்தரமாக இருந்த ஒரு வருவாயை தரணும் என்றாலும் செவ்வாய் வலுப்பெற்று சுப வலுப்பெற்று இருக்க வேண்டும். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் செவ்வாய் வலுப்பெற்று இருந்தால்தான் நிறைய வீடு கிடைக்கும். 4ஆதிபதி லக்கணத்துக்கு 4க்குடையவர், 4க்கு அதிபதியான சுகஸ்தான வீடு மனை வாகனத்துக்கு அதிபதியான 4ஆம் இடங்கிறது ரொம்ப வலுப்பெற்று இருக்க வேண்டும். அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் சுப வலுப்பெற்று இருந்தால், கூடவே 10ஆம் அதிபதி ஜீவன தொழில் ஸ்தானமான தர்ம தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் கேந்திரம், ஒரு கேந்திரஸ்தானம். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வலுப்பெற்றிருந்தால் தான் நல்ல உத்தியோகம் அமையும், ஒரு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் பெரிய அளவில் இருக்கும். ஒரு வேலை கிடைச்சாலும் நல்ல வேலைக்கு, அரசாங்கமோ தனியார் உத்தியோகத்துக்கு போகும்போது நிறைய சம்பளம் கை நிறைய கிடைக்கும் போது செலவுக்கு மீறி வருமானங்கள் வரும்போது நம்ம வீடு வாங்கி போடுவோம். அப்போ வீட்டிலேருந்து 1க்கு 2 நிறைய வீடுகள் நமக்கு தகுதிக்கேற்ப வாங்குவோம். அப்போ 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி 10க்குடையவர் ஜீவன தொழிற்ஸ்தானாதிபதி, 4க்குடையவர் சுகஸ்தானாதிபதி. அதை விட உங்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்றிருக்க வேண்டும். செவ்வாய் தான் பூமிக்காரகன். ராசிநாதன் சந்திரனும் நல்ல வலுப்பெற்றிருந்தால் நிறைய வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள். அந்த வீடுகளுக்கு நிரந்தரமான வீடு அமைய வேண்டும். சிலவங்களுக்கு வீடு கட்டுவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, நிறைய பட்ஜெட் போட்டு சொந்தமாக லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு 6 மாதம் கூட அவர்களே குடியிருக்க அமர்த்த முடியாது. குடியிருப்பாங்க, பிறகு வீடு கட்டின கடன்கள் கழுத்தை நெரிக்கும். லோன் வாங்கியிருப்பாங்க, தனியார் நம்மிடம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்படி நிறைய கடன்கள் கழுத்தை நெரிக்கும் போது அந்த வீடுகளை அவர்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு வருஷம் காலம் கூட அந்த வீட்டில், சொந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது. சிலவர்கள் வீடு கட்ட நினைப்பாங்க. இந்த பூமி யோகம் வாங்கினோன்னு இந்த பூமி வாங்குவாங்க, ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அடுத்தால கொஞ்சம் துட்டு இருக்குது, நம்ம பூமி பூஜை போட்டு வானம் தோண்டலாமான்னு போவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வில்லங்கம் வரும். ஏதாவது ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு வாரிசு கையெழுத்து போட மாட்டார். எந்த வழியிலையாவது எனக்கு இந்த சொத்தில் பாகுப்பிரிவினை இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடு கட்டாதீங்கன்னு சொல்லி மறிப்பாங்க. அப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த வீடு கட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பேங்க் லோன் போட்டு நகையை விற்று பணம் சேமித்து வீடு கட்ட ஆரம்பிப்போம், அங்கே ஒரு வில்லங்கம் வரும். இதெல்லாம் செவ்வாயுடைய சுபத்துவம் பாவத்துவம் பொறுத்து இருக்கு. ஒரு பூமி நிரந்தரமாக நமக்கு கையில் அமைந்து அந்த பூமி மூலம் நமக்கு ஒரு வாழ்விடம் கிடைத்து அது மூலம் நமக்கு ஒரு வருமானம் வரணும், வாடகை வரணும் அப்படின்னா செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். செவ்வாய் முழுமையான பாவக்கிரகம்தான், இருந்தாலும் பூமிக்கு சொந்தக்காரர். அந்த பூமி யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் நல்ல வலுப்பெற்று இருந்தால்தான் நிரந்தரமான வீடு அமையும். இல்லை பாதியிலே வீடு நிற்கும். வீடு கட்டிடுவீங்க, வீடு கட்டி நிறைய பாதி வந்துட்டுருக்கோம், பாதிக்கு மேலே வீடு கட்ட முடியாது. ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான், இல்லைன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை, அதாவது துட்டு காசு தடங்களாக இருக்கும். வர வேண்டிய இடத்துல காசு வராது. நமக்கு வேலை இழப்பு அல்லது வருமானம் இழப்பு அல்லது தொழிலில் நஷ்டம் அடையும் போது அந்த வீடு கட்டுறதை நிறுத்திட்டு நம்முடைய குடும்ப செலவுகளுக்கு தான் வருமானம் வருங்கும் போது வீடு கட்ட பாதியில் நிறுத்திடுவோம். அப்போ அந்த வீடுமே பாதியில் நிற்கும். சில வீடுகள்லாம் பாதியிலே நிற்கும், சென்டிங் கூட போக விட மாட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் நமக்கு காரணகத்தான். செவ்வாய் வலுப்பெற்று இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு லக்கணத்துக்கும் செவ்வாய் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறாரோ அவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு பூமி யோகம் மிகுதியாக இருக்கும். அந்த பூமி யோகங்கிறது நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரம்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவர்களுக்கு அந்த பூமியால் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பூமிகளை வாங்கி போடுறாங்க. ஒரு பூமி வாங்கி போடுவாங்க, சாதாரண ஒரு காட்டில் குறைந்த விலையில் நிறைய ஏக்கர் கணக்கில் பூமி வாங்குவாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த 5 பாஸ் ரோடு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ரொம்ப டெவலப் ஆகும். அப்போ ஒரு குறைந்த ரேட்டில் வாங்கின ஏக்கர் நல்ல ரேட்டுக்கு போகும். நல்ல லாபகரமான ஒரு விலைக்கு போகும்போது அந்த விலைக்கு விற்றுட்டு இவர் நல்ல இடத்துல பஜாரில் ஒரு கடையோ பூமியோ வாங்கி போடுவார். அப்போ லாபங்கள் கொடுக்கக்கூடிய செவ்வாய் தான், அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் நல்லா இருந்தது, உங்கள் லக்கணத்துக்கு யோகங்களை தரக்கூடிய திசையும் நடந்துமானால் அந்த வீடு வாகன யோகனங்கள்லாம் உங்களுக்கு மிகுதியான விஷயங்களை தரும். ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் வாங்குவீங்க, ஒரு வீட்டுக்கு 10 வீடு வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அமையணும் என்றால் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். லக்கணத்துக்கு 4 குடையவர் சுகஸ்தான அதிபதி வலுத்திருக்க வேண்டும். லக்கணத்துக்கு 10 குடையவர் ஜீவன தொழில் வேலைவாய்ப்பு வருமானத்தை தரக்கூடிய ஜீவனாதிபதி வலுத்திருக்க வேண்டும். எல்லாத்துக்கு மேலே பூமிக்காரகன் என்று அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் உங்களுக்கு 1க்கு மேற்பட்ட வீடுகள் அமைந்து நிரந்தரமாக உங்களுக்கு அந்த வீடு சொத்து இருந்து அது மூலம் உங்களுக்கு வாடகை வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியக்கூறாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.